ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் அதாவது அபிஷேகா அண்ட் டினேஷ் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் என்ன ரவுண்டு நடக்க போகுது, ஸோ அதுக்கான விஷயங்கள் பின்னணி என்னென்ன நடந்துச்சு, நிறைய எமோஷ்னலான விஷயமும் ஷேர் ஆகிருங்க. ஸோ அதை பற்றி என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் எதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்துருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக ஆரவாரத்தோட பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எலிமினேட்டும் ஆனாங்க. பட் அவங்களோட பேர் வந்து ஹைலைட்டராக தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஓவராலாக ஒரு 20+ கண்டஸ்டன்ட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் ஹைலைட்டராக சொல்லக்கூடிய பர்சனில் டினோஷ் அண்ட் அபிஷேகா இவங்களோட பர்ஃபார்மன்ஸை தாராளமாக சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் நடக்க போகிற ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மௌன ராகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் தான் நடத்த போகிறாங்க. இதில் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் சோகங்களும் அதிக அழுகைகளும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாடல்கள் அந்த மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் டினோஷ் பாடியிருக்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, விட்டு வச்ச ஒரு வட்டனினா அப்படின்னு சொல்லக்கூடிய முரளி சார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு, நீ பாடியிருக்கக்கூடிய இந்த ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டச் பண்ணிடுச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஹார்ட்டை டச் பண்ணிடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு நிஜமாகவே சூப்பராகவே பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டினோஷ் வந்து நல்லா பாடக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத தாராளமாக சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஏன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சுறுசுறுப்பாக துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மௌன ராகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எமோஷனல் அண்ட் சைலண்ட் பெஸ்ட் சாகல் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகா என்ன பாட்டு பாட போகிறாங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இவங்க என்ன பாட்டு பாட போகிறாங்கிறதுக்கு அப்டேட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யார், டினோஷோடைய பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்ற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.